அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குருவாயூர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியாவில் கேரளாவில் மையப்பகுதியில் அமைந்துள்ளது குருவாயூர். உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் பக்தியின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது இந்த கோவில். இந்த கோவிலானது பூலோக வைகுண்டம் மற்றும் பூமியில் விஷ்ணு பெருமான் புனித இருப்பிடம் என்று போற்றப்படும் ஒரு கம்பீரமான கோவிலாகவே திகழ்கிறது. பண்டைய மரபுகள் மற்றும் ஆன்மீக வசீகரத்தால் அலங்கரிக்கிறது இந்த கோவில். அழகிய கட்டிடக்கலை, இனிமையான சூழல் மற்றும் வளமான வரலாறு ஆகியவற்றால் இந்த கோவில் உலக அளவில் பக்தர்களை ஈர்த்து அழகாக இருக்கிறது. நீங்களும் கோவிலுக்குள் நுழையும் போது இந்த ஒரு நிறைவான யாத்திரை அனுபவத்தை கண்டிப்பாக வழங்கும் இந்த கோவில். இந்த விரிவான வழிகாட்டி குருவாயூர் கோவிலின் மற்றும் கிருஷ்ணரின் கோவிலாகவும் இருக்கிறது இந்த கோவிலாகும். மிக முக்கியத்துவமான கேரளாவில் மிக முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று. கேரளாவில் தோன்றிய குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் புராணங்களின் நூல்களில் வழியாக பின்னி பிணைகிறது. தெய்வீக கடவுளான குரு, அதாவது குரு பிரகஸ்பதி மன்னர் வைவஸ்வத மனுவுக்கு விஷ்ணுவின் குருவாயூரப்பன் சிலையை பரிசாக அளித்ததாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் மேலானதாக நம்பப்படுகிறது. இந்த சிலை மயக்கும் உடையுடன் அலங்கரிக்கப்பட்ட 4 கைகளுடன் கொண்ட நிற்கும் கிருஷ்ணரை அழகாக எடுத்துரைக்கிறது. வரலாற்று பதிவுகளில் இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறுகின்றன. பல நூற்றாண்டுகளாக இது பல முக்கிய ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. அதன் கட்டிடக்கலை மகத்துவத்தையும் வளப்படுத்துகிறது. மற்றும் ஒரு முக்கியமானது என்னவென்றால் வைணவ, அதாவது விஷ்ணு வழிபாட்டாளர்களின் மற்றும் மிக முக்கியமான தலமாக அதன் முக்கியம் நிறைந்த கோவிலாக திகழ்கிறது. நீங்கள் கோவில் ஆராய்ச்சி கொண்டிருந்தால் குருவாயூர் கோவிலின் வரலாற்றை ஆராய்வதில் கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கோவில் இருக்கும் பல்வேறு கூறுகள், கட்டிடக்கலைகள், சன்னதிகள் மற்றும் கருவறையின் அழகு போன்றவற்றில் கண்டிப்பாக அனைத்து மக்களையும் ஈர்க்கிறது. குருவாயூர் வருடம் முழுவதும் மிகப்பெரிய பண்டிகை போலவே இருக்கிறது. இருப்பினும் சிறந்த நேரம் உங்கள் விருப்பங்களை பொறுத்து இருக்கிறது. வானிலை நிலைமைகளில் கவனம் செலுத்தினால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அக்டோபர் மாதம் மார்ச் மாதம் வரை சிறந்து விளங்குகிறது இந்த கோவில். வானிலை அழகாக தோற்றமளிக்கும் இந்த கோவில் தெற்கு கேரளாவில் உள்ள கோவில்கள் சுற்றி பார்க்கவும் உங்கள் நேரத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இது சிறந்ததாக அமைகிறது. முக்கியமாக இந்த கோவில் கேரளாவில் உள்ள குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு செல்ல திட்டமிடும் போது நேரம், நுழைவு கட்டணம் மற்றும் பிற விவரங்களை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை அல்லது பிற காரணங்களால் கோயிலும் மூடப்படலாம். கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு அந்த விவரங்களை நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து கொள்ளுங்கள். குருவாயூரப்பன் கோவில் நடை திறந்திருக்கும் நேரமாக 3 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மீண்டும் மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். இடையில் 3 மணி நேர இடைவெளி இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் கோவில் சுற்றுப்புறங்களையும் கட்டிடக்கலையும் ஆராய்ந்து அழகாக பார்க்கலாம். சிறப்பு நேரங்களும் உள்ளன. அவற்றை நீங்கள் நுழைவாயில் அல்லது கோவில் ஆதரிக்கப்பட்டு நேரடியாக இருக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோவிலாகவும் இது கருதப்படுகிறது. இந்தியாவில் உள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலுக்கு வழக்கமான நுழைவு இலவசம். கோவிலுக்குள் சென்று பிரார்த்தனை செய்யும் நீங்கள் எதை செலுத்த வேண்டியதில்லை. இருப்பினும் நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் வெளியில் நிற்க விருப்பமில்லை என்றால் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளும் கிடைக்கின்றன. இந்த டிக்கெட்டுகளின் விலை ஒரு நபருக்கு 1000 முதல், அதாவது 10 வயதிற்கு மேல் 1000, 5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கூடுதல் டிக்கெட்டுகள் தேவையில்லை. நீங்கள் ஒரு குடும்பத்துடன் அல்லது 5 பேர் கொண்ட குழுவுடன் வருகிறீர்கள் என்றால் 5 பேர் டிக்கெட்டு 4500 ரூபாய் ஆகிறது. முக்கியமாக இந்த கோவிலுக்கு சென்று எதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டாலும் முக்கியமாக நடைபெறுகிறது என்பது ஐதீகம். கோவில் வளாகத்திற்குள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். கருவறைக்குள் புகைப்படம் எடுப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் போன்களை அணைக்க வேண்டும் அல்லது அமைதியான முறையில் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக வைணவர்கள் அல்லாதவர் கருவறைக்குள் நுழைய அனுமதிப்பது இல்லை. அதாவது இந்துக்கள்
அல்லாதவர்கள் கருவறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. கோவிலுக்குள் உட்கார்ந்து ஓய்வெடுக்க மற்றும் தியானம் செய்யும் இடங்களையும் நீங்கள் கண்டிப்பாக காணலாம். பலர் கூறியது போல இந்தியாவில் கேரளாவில் குருவாயூர் கோவிலின் அமைதியான சூழல் இவற்றுக்குள் சிறந்த இடங்களில் ஒன்றாகவே இருக்கின்றன. மிக முக்கியமாக குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் அதன் வரலாற்றை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு பின் வாங்கி கோவிலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உள்ளூர் அல்லது வழிகாட்டியின்படி பேச வேண்டும். மிக முக்கியமான வழிபாடுகளில் நீங்கள் குருவாயூர் கிருஷ்ணனை கண்டிப்பாக வந்து வழிபட்டால் குழந்தை பேறு மற்றும் திருமண தடை எதுவாக இருந்தாலும் மிக முக்கியமாக அதனை தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. மிக முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் அனைவரும் இங்கு வந்து குருவாயூரின் அது கிருஷ்ணனை வழிபட்டு செல்கிறார்கள். தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தும் பக்தர்களை கவரும் மயக்கும் கிருஷ்ணன் சிலை கண்டு உள்ளம் மகிழ்கிறார்கள் மக்கள். கிருஷ்ணன் வாழ்க்கை கதைகளை சித்தரிக்கும் துடிப்பான நடன நாடக நிகழ்ச்சிகள் இங்கு இருக்கின்றன. வண்ணமயமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமான கோவில் யானைகளை பார்த்து அதிசயமிக்கிறார்கள் மக்கள். கோவில் சமையலர்களில் தயாரிக்கப்படும் சுவையான பிரசாதங்கள் ருசித்து கண்டிப்பாக பார்த்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முக்கியமாக குருவாயூர் கோவிலில் வெறும் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பழமையான சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் நடந்து செல்லலாம். இந்த கோவில் அழகும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் உள்ளன. ஆனால் நீங்கள் குருவாயூருக்கு சென்றால் மம்மியூர் ஸ்ரீ மகாதேவர் கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என சில புராண கதைகளும் கூறுகின்றன. முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள், அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது கேரள மக்களால். கேரள மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த கோவில் அமைகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.